என் வீட்டில் ஒரு திருட்டு நடந்தது. அதன் காரணமாக காவல்துறை எனது உண்மையான வேலைக்காரரை கைது செய்தது. தான் நிரபராதி என்று அவர் அழுது புலம்பினார். ஆனால் நான் அவர் பேச்சை கேட்காமல் அவரை சிறைக்கு அனுப்பினேன். 2 ஆண்டுகளுக்குப் பிறகு எனது படுக்கையறையில் இருந்த பழைய ஏசி பழுது பார்க்கும்போது அதற்குள் ஒரு ரகசிய கேமரா இருப்பதைக் கண்டேன். அதன் பதிவுகளை பார்த்தபோது எனக்கு அதிர்ச்சியில் உடல் நடுங்கியது. திருடியது வேலைக்காரர் அல்ல, மாறாக எனது சொந்த ஆட்கள். என் பெயர் சூர்யான்ஷ். எனக்கு சுமார் 7 அல்லது 8 வயது இருக்கும்போது ஒருநாள் என் அப்பா வீட்டிற்குள் நுழைந்தார். அவர் தனியாக வரவில்லை. அவருடன் சுமார் 6 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் இருந்தான். அவன் துணிகள் மிகவும் அழுக்காகவும் பார்ப்பதற்கு ஒரு பிச்சைக்காரனைப் போலவும் இருந்தான். அவனது காலணிகள் மிக மோசமாக இருந்ததால் அவன் வீட்டிற்குள் நுழைந்ததும் தரை முழுவதும் அழுக்கானது. உடனே என் அம்மா, இது என்ன? இவனை ஏன் இங்கே கூட்டி வந்தீர்கள்? இவனுடைய காலணிகளால் வீடு முழுவதும் அழுக்காகிறது என்று கத்தினாள். ஆனால் என் அப்பா நிதானமாக, அப்படி சொல்லாதே, இவனுடைய துணிகள் மட்டும்தான் அழுக்கு, ஆனால் இவன் ஒரு சிறந்த மனிதன் என்றார். அம்மா எதையும் புரிந்து கொள்ள முயலாமல், அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டார். அதற்கு அப்பா, இவன் ஒரு அனாதை, இந்த உலகில் இவனுக்கு யாரும் இல்லை, இவன் எனக்கு சாலையில் கிடைத்தான் என்றார். நான் அந்த சிறுவனை பார்த்தபோது அவன் வெட்கத்தில் தலைகுனிந்து நின்றிருந்தான். அவன் எதுவும் பேசவில்லை. அப்பா தொடர்ந்தார், இவன் மிகவும் விசுவாசமானவன், எனக்கு பலமுறை உதவியிருக்கிறான். எனக்கு நினைவிருக்கிறது, ஒரு நாள் திடீரென்று எனக்கு வலிப்பு நோய் எபிலெப்சி ஏற்பட்டது. நான் தரையில் விழுந்தேன். என் கைகால்கள் வேலை செய்யவில்லை. மக்கள் அனைவரும் தூர நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இவன் உடனடியாக என்னிடம் வந்து என் பையிலிருந்த மாத்திரையை எடுத்து எனக்கு கொடுத்தான். சிறிது நேரத்திற்குப் பிறகு நான் சுயநினைவுக்கு வந்தேன். மக்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தபோது இந்தச் சிறுவன் துணிச்சலுடன் உதவியதை நான் வியப்புடன் பார்த்தேன். நாம் இவனை தத்தெடுத்துக் கொள்ள வேண்டும். இவன் நம் மகனாக வளர்வான். நம் மகன் எங்கே வளர்கிறானோ அங்கேயே இவனும் வளர்வான். இவன் நம்மோடு இருப்பான் என்று அப்பா சொன்னார். என் அம்மா சற்று சந்தேகத்துடனும் பயத்துடனும், தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளால் பெரிய சிக்கல்கள் வரும். அவர்கள் ஒருபோதும் நம் சொந்தமாக மாட்டார்கள். அவர்கள் எப்போதும் அந்நியர்களாகவே கருதப்படுவார்கள். எதிர்காலத்தில் பல பிரச்சனைகள் ஏற்படலாம் என்றார். ஆனால் அப்பா அவர் பேச்சை கேட்காமல் அந்த சிறுவனை எங்கள் வீட்டிலேயே வைத்துக் கொண்டார். அவனுக்கு என்று ஒரு பெயர் இல்லை. மக்கள் என்னை எப்படி வேண்டுமானாலும் அழைப்பார்கள் என்று அவன் கூறினான். ஆனால் அப்பா அவனுக்கு ரோகன் என்று பெயரிட்டார். ரோகன் மெல்ல மெல்ல எங்கள் வீட்டின் மகிழ்ச்சியாக மாறினான். நான் அவனுடன் விளையாடவும் படிக்கவும் தொடங்கினேன். அவன் என் பேச்சை அப்படியே கேட்டு நடப்பான். அந்தச் சிறுவன் தனது எளிமையாலும் மென்மையாலும் அனைவரின் மனதையும் வென்றான். சில நேரங்களில் அவன் என்னிடமிருந்து சிறு சிறு பொருட்களை ஒளித்து வைப்பான். நான் அதை தேடிக் கண்டுபிடித்து சிரிப்பேன். ரோகனின் பழக்க வழக்கங்கள் மிகவும் நன்றாக இருப்பதை நான் கவனித்தேன். அவன் எப்போதும் மற்றவர்களைப் பற்றித்தான் கவலைப்படுவான். எதையும் முதலில் மற்றவர்களுக்கு கொடுத்துவிட்டு பிறகுதான் அவன் எடுத்துக்கொள்வான். என் அப்பாவுக்கு ஏதாவது சிரமம் என்றால் ரோகன் உடனே முன்னால் வந்து உதவி செய்வான். அவன் வந்த பிறகு வீட்டின் சூழலை மாறிவிட்டதை நான் உணர்ந்தேன். என் அம்மாவும் மெல்ல மெல்ல அவனிடம் அன்பு காட்டத் தொடங்கினாள். சில நேரங்களில் அவன் செய்யும் குறும்புத்தனங்களுக்கு அம்மா கோபப்பட்டாலும் அவனது அப்பாவித்தனத்தையும் விசுவாசத்தையும் பார்த்து உடனே மன்னித்து விடுவாள். ரோகன் எங்கள் வீட்டிற்கு வந்த பிறகு பல சிறு சிறு நிகழ்வுகள் நடந்தன. அந்தச் சிறுவன் தினமும் வீட்டு வேலைகளில் உதவி செய்வான். சில நேரங்களில் நாங்கள் சேர்ந்து விளையாடுவோம், சில நேரங்களில் புத்தகங்கள் படிப்பதில் பிஸியாக இருப்போம். ரோகன் எப்போதும் என்னுடனேயே இருப்பான். நான் அவனை என் சொந்த சகோதரனாகவே உணர்ந்தேன். நாங்கள் இருவரும் ஒன்றாகவே வளர்ந்தோம். ஒவ்வொரு நாளும் எங்கள் உறவு வலுவடைந்தது. ஒரு குழந்தையை தத்தெடுக்கும்போது மக்கள் எப்படி நடத்துவார்களோ என்று நாங்கள் சில நேரங்களில் யோசிப்போம். நிச்சயமாக சொந்த இரத்தம் என்பது தனிப்பட்டதுதான். மற்றவர்களின் குழந்தையை யாரும் இவ்வளவு மகிழ்ச்சியாக வளர்க்க மாட்டார்கள். ஆனால் என் அப்பாவின் இதயத்தில் இறைவன் எப்படிப்பட்ட கருணையையும் அன்பையும் வைத்திருந்தார் என்று தெரியவில்லை. அவர் ரோகனை எப்போதும் என்னைப் போலவே நேசித்தார். எங்கள் இருவருக்கும் ஒரே மாதிரியான துணிகளை வாங்கி வருவார். எங்களை ஒரே பள்ளியில் சேர்த்தார். ஒரே மாதிரியான உணவையே வழங்கினார். விளையாட்டுப் பொருட்களையும் சமமாகவே வாங்கித் தந்தார். இப்போது என் சிறிய சித்தப்பாவும் எங்கள் வீட்டிற்கு வந்து தங்கத் தொடங்கினார். ஏனெனில் பெரிய பெரியப்பா திருமணம் செய்து கொண்ட பிறகு பெரியம்மி சித்தப்பாவை வீட்டிலிருந்து வெளியேற்றிவிட்டார். அவரும் அந்த நேரத்தில் ஏறக்குறைய என் வயதிலேயே இருந்தார். என்னை விட ஒரு 2 அல்லது 2.5 வயது பெரியவராக இருக்கலாம். இப்போது அவரும் எங்கள் வீட்டிலேயே வசிக்கத் தொடங்கினார். ரோகன் இங்கே இருப்பதை அவர் ஒரு தொல்லையாகவே கருதினார். ஆனால் அப்பாவிற்கு முன்னால் யாருடைய பேச்சும் செல்லுபடியாகாது. ஏனில் அப்பாவின் முடிவே இறுதியானது. அம்மா அப்பாவிடம், அவன் உங்கள் உயிரை காப்பாற்றினான் என்றால் அதற்கு பதிலாக சில பணத்தை கொடுத்து விஷயத்தை முடித்திருக்கலாமே, எதற்காக அவனை வாழ்நாள் முழுவதும் வீட்டிலேயே வைத்திருக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அப்பா, இதில் என்ன இவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்கிறது? நமக்கு ஒரே ஒரு மகன்தான் இருக்கிறான். அவனும் வீட்டிலேயே இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை.
என்னிடம் மீண்டும் மீண்டும் இந்த கேள்வியை கேட்காதே, என்னோடு இதைப்பற்றி பேசாதே, ஏனென்றால் நான் முடிவு எடுத்துவிட்டேன் என்று கூறிவிட்டார். என் அப்பா மிகவும் நல்லவர். தீய விஷயங்கள்தான் இறுதி வரை உயிரோடு இருக்கும், நல்லவர்கள் சீக்கிரமே இவ்வுலகை விட்டுச் சென்று விடுவார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்பாவிற்கு சர்க்கரை நோய் டயபெட்டிஸ் மிக அதிகமாக இருந்தது. ஆனால் அது எங்களுக்கு தெரியாமலேயே போய்விட்டது. திடீரென்று அவர் இவ்வுலகை விட்டு பிரிந்தார். அப்போது எனக்கு 16 வயது. ரோகனுக்கு 14 முதல் 15 வரை வயது இருக்கும். என் சித்தப்பா சுனிலுக்கு 17 முதல் 18 வரை வயது இருக்கும். வீட்டில் 3 இளம் ஆண்கள் வளர்ந்து கொண்டிருந்தோம். நாங்கள் தனியாக விடப்பட்டோம் என்று சொல்ல முடியாது, ஏனெனில் தொழில் நன்றாக அமைந்திருந்தது. பெரிய பங்களா இருந்தது. கடைகளிலிருந்து வாடகை வந்தது. நிலங்களிலிருந்து பணம் வந்தது. எல்லாம் சரியாகத்தான் இருந்தது. ஆனால் அப்பா மறைந்ததால் ஏற்பட்ட இழப்பை எதனாலும் ஈடு செய்ய முடியாது. அவருக்கு சர்க்கரை அளவு மிக அதிகமாக உயர்ந்திருந்தது. அது அவருக்கு தெரியவில்லை. அவர் தெரியாமல் ஏதோ இனிப்புப் பொருளை சாப்பிட்டு விட்டார். அதனால் நிலைமை மிக மோசமானது. அப்பாவை மருத்துவமனைக்கு கூட்டி செல்வதற்கு முன்பே அவர் நிலைமை கவலைக்கிடமானது. அங்கே சென்றபோது அவர் ஏற்கனவே இவ்வுலகை விட்டுச் சென்றுவிட்டதாகச் சொன்னார்கள். அன்று ரோகன்தான் எல்லாரையும் விட அதிகமாக அழுது கொண்டிருந்தான். அப்பா பிரிந்த துக்கம் எனக்கும் அதிகமாகவே இருந்தது. தந்தை மறைந்த துக்கம் ஒன்றும் சிறிய துக்கம் அல்லவே. ஆனால் ரோகன் என்னை விட அதிக மனவேதனையில் இருந்தான். நான் 2வது முறையாக அனாதையாகிவிட்டேன் என்று அவன் புலம்பினான். அப்பா எங்களை எல்லாம் துக்கத்தில் ஆழ்த்திவிட்டுச் சென்றுவிட்டார். அந்த துக்கத்தை நான் என் இதயத்தில் உணர்ந்தேன். ஆனாலும் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. ரோகன் எப்போதும் என்னுடனேயே இருந்தான். வீட்டில் எங்கள் இருவரையும் ஒரே மாதிரிதான் நடத்தினார்கள். ஒரே மாதிரியான உணவு, ஒரே மாதிரியான உடைகள், பள்ளிக்கும் ஒன்றாகவே சென்றோம். எல்லாவற்றிலும் நாங்கள் சமமாக இருந்தோம். ரோகன் எனக்கு ஒரு தம்பியை விட குறைவாக தோன்றவில்லை. சொல்லப்போனால் சில நேரங்களில் அவன் என்னைவிட அதிக புத்திசாலியாக தெரிந்தான். நாங்கள் ஒன்றாக விளையாடினோம், படித்தோம், ஒருவருக்கொருவர் அக்கறை காட்டினோம். ஆனால் அப்பா மறைந்தவுடனேயே எல்லாம் மாறிவிட்டது. என் அம்மா வீட்டின் சூழலை அப்படியே மாற்றிவிட்டார். அவர் மிகவும் கண்டிப்பான, எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தும் பெண்ணாக மாறினார். முதலில் அவர் ரோகனின் படிப்பை நிறுத்திவிட்டார். அப்போது அவன் 9ஆம் வகுப்பு 9th கிளாஸ் படித்துக் கொண்டிருந்தான். அம்மா சொன்னார், இனி இவனுடைய படிப்புச் செலவை என்னால் ஏற்க முடியாது. நீங்கள் இப்போது அனாதைகள், தலையில் அப்பாவின் நிழல் இல்லை, வீண் செலவுகளை செய்ய முடியாது. இது முற்றிலும் தவறு என்று நான் மனதிற்குள் நினைத்தேன். ஆனால் அம்மா மிக கடுமையாக, நான் செய்வதெல்லாம் சரிதான், இது உன்னுடைய நன்மைக்காகத்தான் என்று சொல்லிவிட்டார். பிறகு அம்மா ரோகனுக்கு புதிய உடைகள் வாங்குவதை நிறுத்தினார். என்னுடைய பழைய துணிகளே அவனுக்கு கொடுக்கப்பட்டன. அவன் கிழிந்த பழைய உடைகளை அணிந்தான். அவனது நிலைமையை பார்த்தால் என் இதயம் உடைந்துவிடும். ஆனால் அம்மாவிற்கு அது கவலையாக தெரியவில்லை. ரோகனின் அப்பாவித்தனத்தையும் அமைதியையும் சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட அம்மா அவனது அறையை காலி செய்யச் சொல்லிவிட்டு அதை சித்தப்பா சுனிலிடம் கொடுத்தார். ரோகனிடம் சமையலறையில் தூங்கும்படியோ அல்லது ஸ்டோர் ரூம் சுத்தம் செய்து அங்கே இருக்கும்படியோ சொல்லப்பட்டது. இதை பார்த்த நான் அம்மாவை தடுக்க முயன்றேன், ஏனென்றால் நடப்பதெல்லாம் தவறு என்று புரியும் வயது எனக்கு வந்திருந்தது. ஆனால் அம்மா, நான் செய்வதுதான் சரி, இது வீட்டிற்கு தேவையானது என்று வாதிட்டார். இப்படியே காலம் கடந்தது. மெல்ல மெல்ல ரோகன் இந்த வீட்டின் வேலைக்காரனாக மாறுவதை நான் பார்த்தேன். அவன் எல்லா வேலைகளையும் செய்யத் தொடங்கினான். அம்மா எல்லா பொறுப்புகளையும் ரோகனிடம் ஒப்படைத்தார். அம்மாவின் மனதை வெல்வதற்காக அவன் எல்லா வேலைகளையும் ஆர்வத்துடன் செய்தான். சில நேரங்களில் நான் அவனை தடுக்க நினைப்பேன். ஆனால் அவன் தன் மனதிருப்திக்காக அந்த வேலைகளை தொடர்ந்து செய்தான். ஒருநாள் அம்மா சொன்னார், இந்த தோட்டக்காரன் மாலி அதிக பணம் வாங்குகிறான், வேலையையும் சரியாகச் செய்வதில்லை, வீணாக நமக்குச் செலவாகிறது. உடனே ரோகன், பரவாயில்லை முதலாளி அம்மா, அந்த வேலையை நானே செய்கிறேன் என்று சொன்னான். சொன்னபடியே செய்தும் காட்டினான். அம்மா தோட்டக்காரரை வேலையிலிருந்து நீக்கிவிட்டார். பிறகு அம்மா சொன்னார், வேலைக்காரனும் இப்போது ரொம்ப தொல்லை கொடுக்கிறான். வீட்டு வேலை எதையும் சரியாகச் செய்வதில்லை, அடிக்கடி விடுமுறை எடுக்கிறான். வீட்டுச் சாமான்களை தனியாக வாங்கி வர வேண்டியிருக்கிறது. அம்மா தன் வலையை விரித்துக் கொண்டே இருந்தார். ரோகன் எல்லாவற்றையும் தன் தலைமேல் ஏற்றுக்கொண்டான். அவன் சிறு சிறு வேலைகளை செய்தான். தினமும் சமைப்பது, அறைகளை சுத்தம் செய்வது, துணிகளை துவைப்பது என அனைத்தையும் அவனே செய்தான். அவன் தன்னை இந்த வீட்டிற்காக தியாகம் செய்துவிட்டதை நான் உணர்ந்தேன். அந்த வேலைகளை செய்யும்போது கூட அவன் மகிழ்ச்சியாகவே இருந்தான். சில நேரங்களில் நான் அவனை பார்த்து, இதையெல்லாம் உனக்காகச் செய்கிறாயா அல்லது அம்மாவுக்காகவா என்று கேட்பேன். அவன் புன்னகையுடன், எனக்காகவும் தான் என்பான். ஆனால் உண்மையில் அவன் அம்மாவின் மனதை வெல்லவே முயற்சி செய்து கொண்டிருந்தான். ரோகன் மெல்ல மெல்ல வளர்ந்தான். அதற்குள் அவன் கார் ஓட்டவும் கற்றுக்கொண்டான். அதனால் டிரைவர் வேலையிலிருந்து நீக்கிவிட்டார்கள். இப்போது அவனே என்னை பள்ளிக்கும் கல்லூரிக்கும் அழைத்து சென்று விடுவான். வீட்டிற்கு வந்ததும் சமைப்பது, சமையலறையை சுத்தம் செய்வது, துணிகளை இஸ்திரி, அயன் செய்வது, குழந்தைகளின் வேலைகளை கவனிப்பது என எல்லாவற்றையும் ரோகனே செய்தான்.
ஒரு சிறுவன் எப்படி தன்னை மற்றவர்களுக்காக இப்படி தியாகம் செய்கிறான், தன்னை துயரத்தில் ஆழ்த்திக் கொள்ளாமல் எப்படி இருக்கிறான் என்று நான் அடிக்கடி சிந்திப்பேன். வீட்டிற்கு யார் வந்தாலும் அம்மா உடனே அவர்களிடம் இவன் எங்கள் வீட்டு வேலைக்காரன் என்று அறிமுகப்படுத்துவார். உடனே ரோகன் வேலையில் மூழ்கிவிடுவான். சில நேரங்களில் அவன் களைப்பில் உட்கார்ந்தால் கூட உடனே எழுந்து நின்று விடுவான். அம்மாவின் நடத்தையை பார்த்து என் மனதிற்குள் அவரை தடுக்க நினைப்பேன். ஆனால் ரோகன் அமைதியாக இருந்து எல்லா வேலைகளையும் செய்தான். என் சித்தப்பா சுனில் வாக்குறுதி அளித்தபடி அலுவலகத்திற்குச் செல்வார். ஆனால் உண்மையில் அவருக்கு பணத்தை செலவு செய்ய தெரிந்ததை தவிர வேறொன்றும் தெரியாது. அவர் பெயருக்குத்தான் அலுவலகம் செல்வார், ஆனால் எந்த வேலையும் செய்ய மாட்டார். அம்மா அவரை பார்த்து அவன் தொழிலை கவனித்துக் கொள்கிறான் என்று சொல்வார். ரோகன் எதையும் சொன்னதில்லை. அவன் தன்னை மறைத்துக் கொண்டு எப்போதும் உழைத்துக் கொண்டே இருந்தான். ரோகன் தன் முழு இளமையையும் இந்த வீட்டிற்காக தியாகம் செய்துவிட்டான் என்று நான் அடிக்கடி நினைப்பேன். இதெல்லாம் தவறு என்று நான் அவனிடம் ஒருபோதும் சொல்லவில்லை. அவன் அமைதியாக அனைத்தையும் சகித்துக்கொண்டு மற்றவர்களின் விருப்பப்படியே வேலை செய்தான். சமைப்பது, சுத்தம் செய்வது, வண்டி ஓட்டுவது, துணிகளை இஸ்திரி செய்வது என அனைத்திலும் அவன் கைதேர்ந்தவன் ஆகிவிட்டான். ஒருபோதும் அவன் புகார் செய்ததில்லை. ஒருநாள் நான் அம்மாவிடம், ரோகனின் உரிமை எங்கே இருக்கிறது என்று கேட்டேன். அதற்கு அம்மா, இவன் ஒரு வேலைக்காரன், இவனுக்கு என்ன உரிமை வேண்டி கிடக்கிறது என்றார். நான் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தேன். என்னால் செய்வதற்கு அதிகம் ஏதுமில்லை. அடுத்த நாள் மீண்டும் என் வேலைகளில் மூழ்கிப்போனேன். அந்த பையன் தன்னை இந்த வீட்டிற்காக முழுமையாக அர்ப்பணித்துவிட்டான் என்பதையும் அவன் தன்னை ஒரு வேலைக்காரனாக அல்லாமல் இந்த வீட்டின் ஒரு பகுதியாகவே கருதுகிறான் என்பதையும் நான் உணர்ந்தேன். காலம் கடந்தது. ரோகன் ஒவ்வொரு வேலையிலும் முழுமையை பெர்ஃபெக்ஷன் பெற்றான். வண்டியின் டயர்களை தானே மாற்றுவான். தண்ணீர் குழாயில் ஏதேனும் பிரச்சனை என்றால் சரி செய்வான். மின்சார வேலைகளையும் எலக்ட்ரிசிட்டி ஒர்க் கவனிப்பான். இதையெல்லாம் அவன் எப்படி செய்கிறான் என்று பார்த்து நான் வியந்து போவேன். ஆனால் ரோகன் எப்போதும் நான் பெரிதாக ஒன்றும் செய்யவில்லை, தேவைகளை பூர்த்தி செய்கிறேன் என்று சொல்வான். அவன் வேலை செய்வதால் களைப்படைந்ததே இல்லை. ரோகன் இல்லையென்றால் இந்த வீடு ஒரு வெற்றுக்கூடு போல ஆகிவிடும் என்பதை நான் கண்டேன். அவன் அனைவரின் மனதையும் வென்றான். ஆனால் அம்மாவின் இதயத்தில் எப்போதும் அதிகாரமும் கோபமுமே இருந்தது. அவர் ரோகனை ஒருபோதும் ஒரு மனிதனாக மதிக்கவில்லை, வேலைக்காரனாகவே பார்த்தார். ஆனால் ரோகன் அனைத்தையும் சகித்துக்கொண்டு தன் பொறுப்புகளை சரியாகச் செய்தான். இப்படியே காலம் ஓடியது. நான் என் படிப்பை முடித்துவிட்டேன். இப்போது நானும் அலுவலகம் செல்லத் தொடங்கினேன். ஒவ்வொரு நாளும் காலையில் தயாராகி வீட்டிலிருந்து கிளம்பும்போது பொறுப்புகள் இப்போது என் தோள்களில் வந்துவிட்டன என்ற உணர்வுடன் செல்வேன். நான் அலுவலகம் செல்லத் தொடங்கியபோது உண்மைகள் மெல்ல மெல்ல என் முன் தெரிய ஆரம்பித்தன. சித்தப்பா சுனில் இத்தனை ஆண்டுகளாக அலுவலகத்தில் எந்த உழைப்பையும் போடவில்லை என்பது எனக்கு தெரிந்தது. அவர் பெயருக்குத்தான் சென்றார். உண்மையில் சம்பளத்தையும் சலுகைகளையும் மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருந்தார். எந்த வேலையும் செய்யவில்லை. நிறுவனத்தின் கணக்கு வழக்குகளையும் சீர்குலைத்திருந்தார். நஷ்டத்திற்கு மேல் நஷ்டம் ஏற்பட்டுக் கொண்டிருந்தது. கோப்புகளை ஃபைல்ஸ் பார்த்தபோது தொழிலுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார் என்பது எனக்கு புரிந்தது. என் மனதிற்குள் மிகுந்த கோபம் வந்தது. ஆனால் அப்பாவின் வார்த்தைகளை நினைத்து நான் என்னை கட்டுப்படுத்திக் கொண்டேன். அப்பா இருக்கும்போது என் தம்பியை சுனில் சித்தப்பா நன்றாக கவனித்துக்கொள் என்று கூறிவிட்டுச் சென்றார். அதனால் என்னால் சுனில் சித்தப்பாவை எதுவும் சொல்ல முடியவில்லை. அவரிடம் கேள்விகள் கேட்கவோ அல்லது அவருக்கு உண்மையை உணர்த்தவோ என்னால் இயலவில்லை. ஆனால் ஏற்பட்ட நஷ்டங்களை நானே உழைத்து ஈடு செய்ய வேண்டும் என்று என் மனதிற்குள் முடிவு செய்தேன். நான் அலுவலகத்தில் அதிக நேரம் செலவிட ஆரம்பித்தேன். கோப்புகளை நானே பார்த்தேன். கூட்டங்களில் மீட்டிங்ஸ் கலந்து கொண்டேன். வேலை செய்யாமல் ஏமாற்றுபவர்களை கண்காணித்தேன். இந்த பயணம் எளிதானது அல்ல என்று எனக்கு புரிந்தது. ஆனால் நான் பின்வாங்க தயாராக இல்லை. மறுபுறம் வீட்டின் நிலையும் அப்படியே இருந்தது. ரோகன் இப்போது வீட்டு வேலைகளில் முழுமையாக மூழ்கிவிட்டான். காலையில் முதலில் எழுந்து பலகாரம் பிரேக்ஃபாஸ்ட் செய்து வீட்டை சுத்தம் செய்து பிறகு என்னை அலுவலகத்திற்கு தயார் செய்வான். நான் பலமுறை அவனுக்கு உதவ முயன்றபோது அவன் நீ உட்கார், நானே பார்த்துக் கொள்கிறேன் என்பான். ஆனால் அம்மா உடனே கோபப்பட்டு, நீ ஏன் இவன் வேலையில் கை வைக்கிறாய்? இது இவன் வேலை, இவனே எல்லாவற்றையும் செய்வான் என்பார். வீட்டில் தினமும் நடக்கும் இந்த விவாதங்களால் எனக்கும் சலிப்பு ஏற்பட்டதால் நான் அமைதியாகிவிடுவேன். ஒருநாள் என் மனதிற்குள் இருந்த குமுறல்கள் வெடித்தன. நான் அம்மாவிடம் நேரடியாகவே சொல்லிவிட்டேன், நீங்கள் செய்வது சரியல்ல. அப்பாவின் கடைசி ஆசையை நீங்கள் மதித்திருந்தால் ரோகனை அவர் விட்டுச் சென்ற இடத்திலேயே இந்த வீட்டின் மகனாக இருக்கவிட்டிருப்பீர்கள். என் பேச்சை கேட்டதும் அம்மாவின் தொனி மாறியது. அவர் ஆத்திரத்துடன், அவன் எப்படி இந்த வீட்டின் மகனாவான்? நான் அவனை பெற்றெடுக்கவில்லை. அவனுக்கும் நமக்கும் எந்த உறவும் இல்லை. இவர்கள் எல்லாம் ஏழைகள். இவன் உடலில் யாருடைய இரத்தம் ஓடுகிறதோ யாருக்கு தெரியும்? தாய் யார், தந்தை யார் என்று தெரியாதவன். இவனுடைய தாய் ஒரு தவறான பெண்ணாகவோ அல்லது தந்தை ஒரு திருடனாகவோ இருக்கலாம். நாளைக்கு இவன் நமக்கும் அதையேதான் செய்வான் என்றார். அம்மா பேச பேச என் உடல் நடுங்கியது. அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தில் அம்பு போல தைத்தது. அவர் மேலும் சொன்னார், நான் நிறைய கதைகளை கேட்டிருக்கிறேன்.
இதுபோன்ற குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குவார்கள். ஒரு நாள் அவர்கள் துரோகம் செய்துவிட்டு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஓடிவிடுவார்கள். இப்போது இந்த வீட்டில் பெண் பிள்ளைகள் இல்லை. ஒருவேளை இருந்திருந்தால் இவன் முதலில் அவர்கள் மேல்தான் கை வைத்திருப்பான். இதை கேட்டு என்னால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. என் கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்தது போன்ற கோபம் வந்தது. நான் அம்மாவிடம், நீங்கள் மக்களின் கதைகளைத்தான் கேட்டிருக்கிறீர்கள், ஆனால் ரோகனை பார்க்கவில்லை. அவனுடைய நேர்மையையும் அவன் நம்மீது வைத்திருக்கும் அன்பையும் நீங்கள் கவனிக்கவில்லை. அவன் நமக்காக எவ்வளவு செய்கிறான், என்னென்ன தியாகங்களைச் செய்கிறான் என்று நீங்கள் ஒருபோதும் யோசித்ததே இல்லை என்று பதிலளித்தேன். அம்மா உடனே, இதெல்லாம் வெறும் நடிப்பு. இப்படிப்பட்டவர்கள் மற்றவர்கள் முன்னால் நல்லவர்களாக நடிக்கத் தெரிந்தவர்கள். ஆனால் அதற்குப் பின்னால் ஒரு உண்மையான முகம் ஒளிந்திருக்கும் என்றார். அம்மாவின் இந்த சிந்தனையைக் கண்டு நான் வியப்படைந்தேன், வருத்தமும் கொண்டேன். ஆனால் இந்த விவாதத்தால் எந்த பயனும் இல்லை என்று எனக்கு தெரியும். அந்த நேரத்தில் ரோகன் சமையலறையில் இருந்தான். எங்கள் பேச்சுகள் அவனுக்கு கேட்டுக்கொண்டிருந்தது. ஆனாலும் அவன் அமைதியாக தன் வேலையைச் செய்தான். அவன் ஒருபோதும் புகார் செய்ததில்லை, விளக்கமும் அளித்ததில்லை. இந்த வாழ்க்கைக்காக அவன் தன்னை தயார் செய்து கொண்டது போல தெரிந்தது. அவனது கண்களில் அவ்வப்போது அமைதியையும் வலியையும் நான் காண்பேன். ஆனால் அவன் உதடுகள் எதையும் பேசவில்லை. என் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் குறையவில்லை. அலுவலகத்தின் அழுத்தம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. சுனில் சித்தப்பாவின் கவனக்குறைவால் சீர்குலைந்த நிறுவனத்தை மீண்டும் கட்டியெழுப்புவது எளிதல்ல. நான் இரவும் பகலும் உழைத்தேன். சில நேரங்களில் கோப்புகளை வீட்டிற்கு எடுத்து வருவேன். சில நேரங்களில் நள்ளிரவில் அலுவலகத்திலிருந்து வருவேன். இவற்றுக்கு இடையில் ரோகன் எப்போதும் எனக்காக காத்திருப்பான். எனக்காக தேநீர் போடுவது, அமைதியாக உணவு வைப்பது, எனக்காக காத்திருப்பது என அவன் எனக்காவே இருந்தான். அப்பா உயிரோடு இருந்திருந்தால் இதெல்லாம் நடந்திருக்காது. ரோகனின் வாழ்க்கை இப்படி மாறியிருக்காது. வீட்டின் சூழலும் இவ்வளவு கசப்பாக இருந்திருக்காது என்று நான் பலமுறை நினைப்பேன். ஆனால் காலத்தை பின்னோக்கிக் கொண்டு செல்ல முடியாது. நான் 2 நிலைகளுக்கு இடையில் சிக்கிக் கொண்டதாக உணர்ந்தேன். ஒருபுறம் அலுவலக பொறுப்புகள், மறுபுறம் வீட்டிற்குள் நடக்கும் அநீதியிலிருந்து ரோகனை மீட்க வேண்டும் என்ற ஆசை. ஆனால் அம்மாவின் கண்டிப்பும் சூழ்நிலையின் கட்டாயமும் என்னை தடுத்தன. நான் இதற்கு மேல் அழுத்தம் கொடுத்தால் வீட்டின் நிம்மதி முழுமையாக கெட்டுவிடும் என்று எனக்கு தெரியும். அதனால் நான் அனைத்தையும் அமைதியாக சகித்துக் கொண்டேன். காலப்போக்கில் எல்லாம் மாறும் என்று நம்பினேன். ரோகன் இப்போது வெறும் வேலை செய்பவன் மட்டுமல்ல, அவன் இந்த வீட்டின் நிழலாகவே மாறிவிட்டான். ஒவ்வொரு கணமும் அவன் இருப்பான், ஒவ்வொரு தேவைக்கும் ஓடி வருவான். ஆனால் அவன் ஒரு வேலைக்காரன் என்ற பெயரிலேயே அழைக்கப்பட்டான். இந்த விஷயம் என்னை உள்ளுக்குள் அரித்துக் கொண்டிருந்தது. நான் விரும்பியும் அவனுக்காக செய்ய வேண்டியதை செய்ய முடியவில்லையே என்று என்னை நானே பலவீனமாக உணர்ந்தேன். காலம் நகர்ந்தது. நாட்கள் மாதங்களாக மாறின. ஒரு நாள் நிச்சயம் எல்லாம் மாறும். ரோகனுக்கு அவனது உரிமை கிடைக்கும். அப்பாவின் ஆசை நிறைவேறும் என்று நான் எனக்குள்ளே உறுதி பூண்டேன். ஆனால் அந்த நாள் வரும் வரை நான் அமைதியாக போராட வேண்டியிருந்தது. அலுவலகத்திலும் சரி, வீட்டிலும் சரி. ஒரு நாள் எங்களது கடைகள் இருக்குமிடம் அரசாங்கத்திற்கு சொந்தமானது என்று எங்களுக்கு தெரியவந்தது. சீக்கிரம் ஏதாவது செய்யாவிட்டால் அரசாங்கத்திற்கு தெரியவரும்போது கடைகள் நம் கையை விட்டு போய்விடும். இதை கேட்டதும் நாங்கள் உடனடியாக சிந்திக்க வேண்டியிருந்தது. ஒருபுறம் அந்த கடைகள் எங்கள் உழைப்பால் உருவானவை, மறுபுறம் விரைவில் முடிவெடுக்காவிட்டால் எல்லாம் வீணாகிவிடும். அதனால் நஷ்டத்தை தவிர்க்கவும் கிடைக்கும் பணத்தை பாதுகாக்கவும் கடைகளை விற்றுவிடுவதே சிறந்தது என்று முடிவு செய்தோம். உடனடியாக கடைகளின் விலையை நிர்ணயம் செய்தோம். நல்ல விலையும் கிடைத்தது. எங்களுக்கு சுமார் 1.5 கோடி ரூபாய் லாபம் கிடைத்தது. இது எங்களுக்கு மிகப்பெரிய தொகையாக இருந்தது. இந்த பணத்தை தற்போதைக்கு வீட்டிலேயே வைப்பது என்றும் இது பற்றி வீட்டின் உறுப்பினர்களுக்கு மட்டுமே தெரியும் என்றும் முடிவு செய்தோம். அந்த பணத்தை நான் என் அறையிலேயே வைத்திருந்தேன். யாருடைய கண்ணிலும் படாதவாறு ஒரு அலமாரியில் பையில் வைத்து பூட்டி வைத்தேன். சில நாட்கள் நிம்மதியாக கழிந்தன. பிறகு ஒரு நாள் காலை சுனில் சித்தப்பா வந்து, வங்கி விடுமுறைகள் முடிந்துவிட்டன, பணத்தை வங்கியில் வைக்க வேண்டும் என்று சொன்னார். பையை எடுப்பதற்காக நான் உடனடியாக அலமாரியை திறந்தேன். ஆனால் அலமாரியை திறந்ததும் என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லை. பணப்பை மாயமாகியிருந்தது. நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். அறையின் மூலை முடுக்குகள், அலமாரிக்கு அடியில், பின்னால் என எல்லா இடங்களிலும் தேடினேன். ஆனால் பை கிடைக்கவில்லை. எங்காவது விழுந்திருக்குமோ அல்லது வேறு இடத்தில் வைத்து மறந்துவிட்டேனோ என்று கூட நினைத்தேன். ஆனால் அங்கேயே வைத்தது எனக்கு தெளிவாக நினைவிருந்தது. வீடு முழுவதும் தேடினேன். ஒவ்வொரு அறையையும் ஒவ்வொரு அலமாரியையும் சோதித்தேன். ஆனால் எதுவும் கிடைக்கவில்லை. என் இதயம் படபடக்கத் தொடங்கியது. நான் ரோகனை தேடி சென்று, நீ அந்த பையை பார்த்தாயா என்று கேட்டேன். அவன் பதற்றத்துடன், சூர்யான்ஷ், நான் ஒன்றும் செய்யவில்லை, நான் அந்த பையை தொட்டுக்கூட பார்க்கவில்லை என்று சொன்னான். அவன் உண்மையைத்தான் சொல்கிறான் என்று எனக்கு தோன்றியது. ஆனால் அம்மா உடனே அவன் மீது பழி சுமத்தத் தொடங்கினார். அம்மா கத்தினார், இவன்தான் வீட்டிலேயே இருந்தான், இவனுக்குத்தான் எல்லாம் தெரியும், இவன்தான் திருடியிருக்க வேண்டும். அம்மா அடுக்கடுக்காக பழி சுமத்திக் கொண்டே இருந்தார். ரோகன் மீண்டும் மீண்டும், நான் அப்படி எதுவும் செய்யவில்லை, எதுவும் செய்யவில்லை என்று கதறினான். அம்மா அவனை பிடித்து வீட்டை விட்டு வெளியே தள்ளினார்.
அவன் சொல்வது உண்மையாக இருக்க வேண்டும். அவனுக்கு எந்த தீங்கும் நேரக்கூடாது என்று நான் மனதிற்குள் வேண்டிக் கொண்டேன். ஆனால் அம்மாவின் முடிவுக்கு எதிராக யாராலும் பேச முடியவில்லை. நான் அவனிடம் பலமுறை கேட்டேன், பணம் எங்கே இருக்கிறது? அதை திருப்பிக் கொடுத்துவிடு, எங்கள் பணத்தை எங்களிடம் கொடுத்துவிடு என்று. ஆனால் ரோகனிடம் எந்த பதிலும் இல்லை. அவன், சூர்யான்ஷ், என்னிடம் பணம் இல்லை, நான் எடுக்கவில்லை, நான் எதையும் செய்யவில்லை என்று அழுதான். அம்மா காவல்துறையை போலீஸ் அழைத்து, இவன்தான் திருடன், இவன்தான் பணத்தை திருடினான் என்று புகார் அளித்தார். காவல்துறை உடனடியாக வந்து ரோகனை அழைத்து சென்றது. நான் உள்ளே அமர்ந்து கையறு நிலையில் அதை பார்த்துக் கொண்டிருந்தேன். ரோகன் ஒருமுறை கூட கத்தவில்லை, யாரிடமும் அநாகரீகமாக நடக்கவில்லை. தன் தரப்பு நியாயத்தை மட்டுமே அமைதியாக சொல்லிக் கொண்டிருந்தான். இது என் சொந்த வீடு, என் வீட்டிலேயே நான் திருட மாட்டேன், நான் ஒருபோதும் அப்படி செய்ததில்லை என்று சொன்னான். ஆனாலும் அம்மா போலீசாரிடம், இவனை பிடியுங்கள், இவன்தான் திருடன், இவன் எங்கள் பணத்தின் மீது கண் வைத்திருந்தான் என்று உறுதியாகச் சொன்னார். காவல்துறையினர் அவனை அழைத்துச் சென்றனர். நான் உள்ளே அமர்ந்து ரோகனைப் பற்றி யோசித்தேன். இந்த உலகில் அவனை காப்பாற்ற யாருமில்லை, மைனஸ் அப்பாவும் இல்லை, உறவினர்களும் இல்லை, நண்பர்களும் இல்லை. ஒரு நிரபராதி குற்றவாளியாக்கப்பட்டு தண்டிக்கப்படுவதை பார்ப்பது என் இதயத்தை உடைத்தது. அவன் நேர்மையானவன் என்று என் உள்ளுணர்வு சொன்னது. ஆனால் அந்த பணம் எங்கே மறைந்தது? பணம் எங்கே போனது? யாருக்கும் எதுவும் தெரியவில்லை. எல்லோரும் அதிர்ச்சியிலிருந்தோம். ஆனால் வேறு வழியே இல்லை. இறுதியில் இறைவனின் சித்தம் என்று கருதி நாங்கள் அந்த சம்பவத்தை அப்படியே விட்டுவிட்டோம். ஏனெனில் அந்த பணம் எங்கே போனது என்பது எங்களுக்கு தெரியவில்லை. அது இனி திரும்பக் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் இல்லை. நஷ்டம் ஏற்பட்ட அந்தச் சூழ்நிலையை நாங்கள் சகித்துக்கொண்டே ஆக வேண்டியிருந்தது. அம்மா என்னிடம் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பார், பார்த்தாயா, கடைசியில் அவன் தன் உண்மையான புத்தியை காட்டிவிட்டான் அல்லவா? இதுதான் அனைவருக்கும் நல்லது. நான் மனதிற்குள் அமைதியாக இருப்பேன். ஏனென்றால் ஒருவேளை அது உண்மையாக இருக்குமோ என்று எனக்கும் தோன்றியது. இல்லையென்றால் பணம் எப்படி மாயமாகப் போகும்? ரோகன் என் வாழ்க்கையில் ஒரு பாடமாகத்தான் வந்தான் என்றும் அம்மாவின் பேச்சு ஒரு வகையில் சரிதான் என்றும் நான் நினைக்கத் தொடங்கினேன். ஒருவேளை அவன் தெருக்களில் வாழ்ந்தபோது திருடியிருக்கலாம், அல்லது திருடுவது அவன் இரத்தத்திலேயே கலந்திருக்கலாம். ஆனால் அப்பாவிற்கு என்ன தெரியும்? அவர் ஒரு சிறிய உதவியை மட்டும் அடிப்படையாகக் கொண்டு அவனை தன் குடும்பத்தின் ஒரு அங்கமாக மாற்ற நினைத்துவிட்டார். பெண்களின் 6வது அறிவு, சிக்ஸ்த் சென்ஸ், மிகவும் கூர்மையானது என்பார்கள். ஒருவேளை என் அம்மா அவனை சரியாகத்தான் அடையாளம் கண்டாரோ என்னவோ. அதற்குப் பிறகு யார் யாரை நினைவில் வைத்திருப்பார்கள்? கண்ணுக்கு எட்டாதது நெஞ்சுக்கு எட்டாது என்பார்கள். காலப்போக்கில் மனிதர்களும் மறந்து விடுவார்கள். எப்படியும் அவனுக்கும் நமக்கும் இரத்த உறவு இல்லையே. அதனால் அந்த உணர்வும் எழவில்லை. அவன் வீட்டை விட்டுப் போனான். அதன் பிறகு அவனைப் பற்றி யாரும் பேசவில்லை. யாரும் அவனை நினைக்கக்கூட இல்லை. முன்பே நான் ஒருவன்தான் அவனைப் பற்றி நினைப்பேன். மற்றவர்களுக்கு அவனைப் பற்றி எந்த கவலையும் இல்லை. அதனால் அவன் சிறைக்குச் சென்றானா? எந்தச் சிறைக்குப் போனான்? அவனுக்கு என்ன தண்டனை கிடைத்தது? அவன் வெளியே வந்தானா இல்லையா என்று கூட நாங்கள் கேட்கவில்லை. நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் மூழ்கிப் போனோம். சுனில் சித்தப்பாவிற்கு திருமண வயதாகிவிட்டதாலும் அவர் ஒரு பெண்ணை விரும்பியதாலும் நாங்கள் அவருக்கு திருமணம் செய்து வைத்தோம். அவர் விரும்பிய பெண்ணையோ அல்லது அந்த பெண்ணின் குடும்பத்தையோ எங்களுக்கு பிடிக்கவில்லை. ஆனால் அம்மா, இது அவனுடைய விருப்பம், அவன்தான் அவளோடு வாழப்போகிறான், நமக்கு தேவையில்லை, எல்லாம் சரிதான் என்று சொல்லிவிட்டார். அந்த பெண்ணும் வீட்டிற்கு வந்தாள். அவள் ஒரு நல்ல பெண்ணாக தெரியவில்லை. அவள் வீட்டு வேலைகள் எதையும் செய்வதில்லை, எந்த பொறுப்பையும் ஏற்க தயாராக இல்லை. தன் வாழ்க்கையை மட்டும் வசதியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள். அவர்களது திருமணத்தின்போது முக தரிசன திகாயி சடங்கிற்காக சித்தப்பா அந்த பெண்ணிற்கு இந்திரா ஒரு வைர நகை தொகுப்பை, டைமண்ட் செட் பரிசளித்தார். இவரிடம் இவ்வளவு பணம் ஏது என்று நாங்கள் வியந்தோம். ஆனால் திருட்டு நடந்து 2 அல்லது 2.5 ஆண்டுகள் கடந்துவிட்டதால் யாருக்கும் சந்தேகம் வரவில்லை. அவர், என் மனைவிக்காக சிறுகச் சிறுக சேர்த்த பணம் இது என்று சொன்னார். தன் மனைவியின் எல்லா ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்ற அவர் தயாராக இருந்தார். அவர் அவளை ஒரு சர்வதேச தேனிலவு இன்டர்நேஷனல் ஹனிமூன் சுற்றுலாவிற்கு அழைத்துச் சென்றார். அவர்களை பார்க்கும்போது அவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையை அனுபவிப்பது போல தெரிந்தது. என் அம்மாவின் வாழ்க்கையில் இப்போது என்ன எஞ்சியிருந்தது? எனக்கும் எந்த பெண்ணையும் பிடிக்கவில்லை. நான் சீர்குலைந்த தொழிலை சரிசெய்யும் முயற்சியிலேயே முழு நேரமும் செலவிட்டேன். ஒரு நாள் என் அறையில் இருந்த ஏசி பழுதடைந்தது. உடனே நான் ஒரு மெக்கானிக் அழைத்து அதை சர்வீஸ் செய்யச் சொன்னேன். நாங்கள் எங்கள் வேலைகளில் எவ்வளவு பிஸியாக இருந்தோம் என்றால் ஏசியை சர்வீஸ் செய்ய வேண்டும் என்பது கூட யாருக்கும் நினைவில் இல்லை. முன்பு ரோகன் இருந்தபோது இதுபோன்ற சிறிய பெரிய வேலைகளை அவனே கவனித்துக் கொள்வான். எனக்கு எதைப் பற்றியும் கவலை இருந்ததில்லை. ஆனால் இப்போது எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது. சுனில் சித்தப்பாவிற்கு திருமணமான பிறகு அவர் மனைவியுடனேயே இருப்பார். நான் அலுவலக வேலையில் இருப்பேன். இப்போது அம்மா நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருந்தார். என்ன வேலை எப்போது செய்ய வேண்டும் என்று யோசிக்கும் நிலையில் அவர் இல்லை. மெக்கானிக் ஏசியை திறந்தபோது நான் பக்கத்தில் இருந்த சோபாவில் அமர்ந்து போனில் மூழ்கியிருந்தேன். வேலை செய்து கொண்டிருந்தபோது அவன் திடீரென்று சொன்னான், சார்,
உங்கள் ஏசிக்குள் ஒரு கேமரா இருக்கிறது. நான் வியப்புடன், என்ன கேமராவா என்று கேட்டேன். அவன், ஆமாம் என்றான். நான் எங்கே காட்டு என்றேன். அவன் அந்த கேமராவை வெளியே எடுத்துக் காட்டி, இதில் ஒரு டிரைவ் கார்டும் டிரைவ் கார்டு SD கார்டு இருக்கிறது. ஆனால் கேமரா பழுதடைந்தது போல தெரிகிறது. ஒருவேளை கார்டில் பதிவுகள் இருக்கலாம் என்றான். என் மனதிற்குள் ஒரு விசித்திரமான பயமும் கேள்விகளும் எழுந்தன. ஆமாம், இப்போதுதான் நினைவுக்கு வருகிறது. இந்த கேமரா முன்பு என் அப்பாவிடம் இருந்தது. இது அப்பாவினுடையதுதான். ஒருவேளை அப்பா பழைய நினைவுகளை பதிவு செய்வதற்காக இதை அங்கே பொருத்தியிருக்கலாம் என்று நான் நினைத்தேன். அதனால் நான் அந்த மெமரி கார்டு என் பையினுள் வைத்துக் கொண்டேன். நான் சந்தைக்குச் சென்று ஒரு கடைக்காரரிடம், இதிலுள்ள தரவுகளை டேட்டா எடுத்து ஒரு கோப்பாக மாற்றி என் போனில் போட்டுத்தாருங்கள் என்று சொன்னேன். அவரும் சம்மதித்து அப்படியே செய்தார். நான் வீட்டிற்கு வந்து என் போனில் இருந்த அந்த கோப்புகளை பார்த்தபோது பழைய நினைவுகள் என் கண்முன் தெரிந்தன. அவை ஒன்றும் அவ்வளவு பழைய பதிவுகள் அல்ல. திடீரென்று ஒரு வீடியோவில் என் பார்வை நிலைத்து நின்றது. நான் திகைத்துப் போனேன். அந்த வீடியோவில் நான் இரவில் தூங்கிக் கொண்டிருப்பது தெளிவாக தெரிந்தது. என் அறையில் இருந்த அந்த 1.5 கோடி ரூபாய் பணப்பையை எடுத்தது ரோகன் அல்ல, மாறாக என் சுனில் சித்தப்பாதான். அவர் அதை களவாடி மறைத்து வைப்பது அப்பட்டமாக தெரிந்தது. என் காலடியிலிருந்து தரை நழுவுவது போல் உணர்ந்தேன். இதயம் அதிர்ச்சியில் உறைந்தது, கைகள் நடுங்கின. எனக்கு முன்னால் ஆதாரம் இருந்தது. முதல் நாளிலிருந்தே எங்கள் தொழிலுக்கு துரோகம் செய்தவர் இவர்தான். அவர்தான் அந்த பணத்தை திருடினார். அந்த பணத்தை கொண்டுதான் தன் மனைவிக்கு வைர நகை செட் வாங்கினார். அவர்தான் பணத்தை ஊதாரித்தனமாகச் செலவு செய்து கொண்டிருந்தார். நான் உடனடியாக அம்மாவிடம் இதை காட்டி, இதை பாருங்கள், நமக்கு துரோகம் செய்தவர் யார் என்று பாருங்கள். ஒரு நிரபராதியான ரோகன் மீது வீண்பழி சுமத்தப்பட்டுவிட்டது. அந்த அப்பாவி பையனை நாம் சிறைக்கு அனுப்பிவிட்டோம். அவன் எல்லா கொடுமைகளையும் அனுபவிக்க நேரிட்டது என்று சொன்னேன். அம்மா அதை பார்த்ததும் கதறி அழுதார். நாம் மிகப்பெரிய பாவத்தை செய்துவிட்டோம். நாம் எப்போதும் அவனை தவறாகவே நினைத்தோம். நாம் சுனில் என்ற பாம்பைத்தான் பாலில் ஊற்றி வளர்த்திருக்கிறோம். நம் விசுவாசியான ரோகனை சிறைக்கு அனுப்பிவிட்டோம் என்று வருந்தினார். அம்மா சொன்னார், மகனே, உடனே சென்று அவனை அழைத்து வா. அதற்கு இப்போது நான் எப்படிச் செல்வேன்? எந்த முகத்துடன் அவனை சந்திப்பேன்? நீங்கள் யோசிக்காமல் அவன் மீது பழி சுமத்திவிட்டீர்கள். அம்மா, அவன் எப்படி திரும்பி வருவான் என்றேன். அம்மா, ஏதாவது செய்துதான் ஆக வேண்டும் என்றார். நான் சொன்னேன், நான் போவேன். என் சகோதரனை, என் நண்பனை அழைத்து வர நான் போவேன். ஆனால் அதற்கு முன் இந்த பாம்பின் கதையை முடிக்க வேண்டும். சொத்து மற்றும் உயிலின்படி சுனில் சித்தப்பாவிற்கு சேர வேண்டிய பங்கை கொடுத்துவிட்டு அவரை வீட்டை விட்டு வெளியேற சொன்னோம். அந்த வீடியோவை அவரிடம் காட்டியபோது அவரால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. நாங்கள் கண்ணியமாக இருப்பதால்தான் இதுவரை உங்களிடம் கணக்கு கேட்கவில்லை. இப்போது உங்கள் மனைவியை அழைத்துக் கொண்டு இங்கிருந்து கிளம்புங்கள் என்று கூறிவிட்டோம். அவரும் அமைதியாக அங்கிருந்து வெளியேறினார். இந்த நாள் எனக்கு ஒரு பாடமாக அமைந்தது. மனிதர்களின் வெளித்தோற்றத்திற்கும் குணத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருப்பதை நான் கண்டேன். சில நேரங்களில் நாம் யாரை விசுவாசி என்று நினைக்கிறோமோ அவர்களே குற்றவாளியாக இருக்கிறார்கள். யார் அமைதியாக இருக்கிறார்களோ அவர்கள் அநீதிக்கு ஆளாகிறார்கள். இனி ஒருபோதும் எந்த நிரபராதி மீதும் பழி சுமத்த மாட்டேன் என்றும் உண்மையான குற்றவாளியை தண்டிக்காமல் விடமாட்டேன் என்றும் என் மனதிற்குள் உறுதி பூண்டேன். இப்போது என் மனதில் ரோகனை பற்றி ஒரு நிம்மதி ஏற்பட்டது. இத்தனை ஆண்டுகள் பொறுமையுடனும் அமைதியுடனும் அநீதிகளைச் சகித்துக் கொண்ட அவனுக்குச் சேர வேண்டிய இடத்தையும் மரியாதையையும் பெற்றுத் தருவேன் என்று முடிவெடுத்தேன். ரோகனை மீண்டும் வீட்டிற்கு அழைத்து வந்து அவனுக்குரிய இடத்தை கொடுப்பதற்கு அம்மாவும் நானும் சேர்ந்து திட்டமிட்டோம். இனி அவனுக்கு யாரும் தீங்கு இழைக்க முடியாது. நிரபராதியின் பொறுமையும் தூய்மையான இதயமும் எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதற்கும் வஞ்சகர்கள் எப்படி முகமூடி அணிந்து ஏமாற்றுகிறார்கள் என்பதற்கும் இந்தச் சம்பவம் ஒரு சாட்சி. இனி என் தொழில், சொத்து மற்றும் என் சகோதரன் ரோகனின் உரிமைகளை நான் சரியாக கவனித்துக் கொள்வேன் என்று உறுதியெடுத்தேன். எவ்வித பொறுப்பும் வேலையும் அல்லது எவருடைய தவறான செயலும் அவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. எங்களுக்காக அனைத்தையும் சகித்துக் கொண்ட ரோகனுக்காகவே இனி எல்லாம் நடக்கும். நான் உடனடியாக ரோகனை எங்கே அழைத்துச் சென்றார்கள் என்று விசாரித்தேன். போலீசாரிடம் கேட்டபோது அவனுக்காக பேச யாரும் இல்லை, அவனும் மௌனமாகவே இருந்தான் என்று சொன்னார்கள். அவனுக்கு திருட்டுப் பழியில் தண்டனை கிடைத்தது. அவனது தண்டனை காலம் அதிகமாக இல்லை என்றாலும் காவல்துறையினர் அவனிடம் மிகவும் கடுமையாக நடந்து கொண்டனர். அவன் மீது கை வைத்ததோடு அவனை அடித்து துன்புறுத்தியும் இருந்தனர். இதை கேள்விப்பட்டபோது என் மனதிற்குள் மிகுந்த குற்ற உணர்வும் வருத்தமும் ஏற்பட்டது. நான் உடனடியாக அந்தச் சிறையை நோக்கி புறப்பட்டேன். அங்கே சென்றதும் ரோகனை விடுவிக்க என்னால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் செய்தேன். அவனது விடுதலைக்கான அனைத்து ஆவணங்களையும் தயார் செய்து சிறை அதிகாரியை சந்தித்து பேசினேன். ஒரு அண்ணன் தன் தம்பிக்காக என்னவெல்லாம் செய்வானோ அதையெல்லாம் நான் செய்தேன். இருப்பினும் இந்த நடைமுறைகள் முடிந்து அவன் வெளியே வர ஒரு மாதமானது. அந்த ஒரு மாதம் முழுவதும் ரோகனின் நிரபராதித்தன்மை நிரூபிக்கப்பட்டு அவன் எப்போது சுதந்திரமாக வெளியே வருவான் என்றே நான் இரவும் பகலும் சிந்தித்துக் கொண்டிருந்தேன்.
இறுதியில் ரோகன் சிறையிலிருந்து விடுதலையாகும் அந்த நாள் வந்தது. நான் சிறைவாசலில் அவனுக்காக காத்திருந்தேன். அவன் வெளியே வந்து என்னை பார்த்ததும் ஓடி வந்து என்னை கட்டிக்கொண்டான். அந்த அப்பாவி மனிதன் ஒரு நொடியில் அனைத்தையும் மன்னித்துவிட்டான் என்று நான் நினைத்தேன். அவனது முகத்தில் ஒருவித அமைதியும் மகிழ்ச்சியும் தெரிந்தது. நடந்த உண்மைகள் அனைத்தையும் அவனிடம் சொன்னேன். என் கண்களில் கண்ணீர் மல்க, நீ எங்கள் அப்பாவின் கடைசி அடையாளம் ரோகன். நாங்கள் உனக்கு மிகப்பெரிய துரோகம் செய்துவிட்டோம். உன்னுடைய அப்பாவித்தனத்தை புரிந்து கொள்ளாமல் உன்னை ஒரு திருடன் என்று கருதி தண்டனை கொடுத்துவிட்டோம் என்று சொன்னேன். அதற்கு ரோகன் புன்னகையுடன், இல்லை சூர்யான் ஷண்ணா, எனக்கு யாரிடமும் எந்த புகாரும் இல்லை, நான் உங்கள் மீது கோபமாகவும் இல்லை என்று சொன்னான். அவனது அந்த பேச்சை கேட்டபோது என் மனதிற்குள் ஒரு நிம்மதி ஏற்பட்டது. அவனது அந்த பொறுமையும் மன்னிக்கும் குணமும் எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்பித்தது. நான் உடனடியாக அவனுக்கு பூமாலையிட்டு அவனை மரியாதையுடன் வீட்டிற்கு அழைத்து வந்தேன். அம்மாவும் அவனிடம் மன்னிப்பு கேட்க விரும்பினார். ஆனால் ரோகன் தடுத்து, நீங்கள் என்னை விட பெரியவர், நீங்கள் என் தாய் போன்றவர். நீங்கள் ஏன் என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும்? ஒரு தாய் தன் பிள்ளைகள் மீது சில நேரங்களில் கை வைப்பதும் சந்தேகம் கொள்வதும் சகஜம்தானே. அதற்காக அவர் கெட்டவராகிவிடுவாரா என்று கேட்டான். இதை கேட்டதும் அம்மாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன் என்று அவர் எண்ணி வருந்தினார். அந்த தருணம் மிகவும் உணர்ச்சிகரமானதாகவும் அன்பும் அமைதியும் நிறைந்ததாகவும் இருந்தது. அப்பா எதற்காக ரோகனை வீட்டிற்கு அழைத்து வந்தாரோ அதே இடம் இப்போது அவனுக்கு வழங்கப்பட்டது. அவன் இந்த வீட்டின் வேலைக்காரன் அல்ல, மகன். அம்மா அனைவரிடமும் தெளிவாகச் சொன்னார், இவன் எங்கள் மகன், எங்கள் சொந்த மகன் மற்றும் என் மகனின் உடன் பிறந்த சகோதரன். இந்த அறிவிப்பிற்குப் பிறகு வீட்டின் சூழலே மாறியது. இனி அவன் கௌரவத்துடனும் மகிழ்ச்சியுடனும் நடத்தப்படுவான் என்பதை அனைவரும் உணர்ந்தனர். அம்மா மற்றொரு முடிவையும் எடுத்தார். 2 பெண் பிள்ளைகள் இருக்கும் ஒரு குடும்பத்தை தேடிப்பிடித்து என் 2 மகன்களுக்கும் ஒரே இடத்திலேயே திருமணம் செய்து வைப்பேன் என்று சொன்னார். அவர் கடினமாக முயற்சி செய்து நல்ல குணமும் மரியாதையும் கொண்ட 2 பெண்களைக் கொண்ட ஒரு குடும்பத்தை தேடி எடுத்தார். இது எங்கள் மகன் என்றும் இவனுக்கு எல்லா உரிமைகளும் உண்டு என்றும் அந்த தரப்பினரிடம் தெளிவாக தெரிவிக்கப்பட்டது. அதன் பிறகு எங்கள் திருமண பேச்சுகள் உறுதியாகி திருமண தேதியும் குறிக்கப்பட்டது. எங்கள் இருவருக்கும் மகிழ்ச்சியான காலம் தொடங்கியது. ரோகனுக்கு இப்போது நீதியும் அன்பும் கிடைத்துவிட்டதை நான் உணர்ந்தேன். அவன் அனைவர் முன்னிலையிலும் இந்த வீட்டின் மகனாக மாறினான். எங்கள் திருமணம் மிகச் சிறப்பாக நடந்தது. அந்த நாள் ஒரு மறக்க முடியாத நாளாக அமைந்தது. ரோகனை என் பக்கத்தில் மணமகனாக பார்த்தபோது என் இதயத்தின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் கைகளை பிடித்துக்கொண்டு வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் ஒருவருக்கொருவர் துணையாக இருப்போம் என்று வாக்குறுதி அளித்துக் கொண்டோம். திருமணத்திற்குப் பிறகு எங்கள் வீடு மகிழ்ச்சியால் நிறைந்தது. என் மனைவி மிகவும் அன்பானவள் மற்றும் அக்கறை கொண்டவள். அவள் எப்போதும் எனக்காக துணையாக இருப்பாள். என் தேவைகளை புரிந்து கொண்டு எனக்கு எல்லா வகையிலும் உதவி செய்தாள். ரோகனும் இப்போது எங்களுடன் வாழ்ந்து வருகிறான். அவன் இந்த வீட்டின் மிகப்பெரிய பலமாக மாறினான். இப்போது அவன் அம்மாவை மிகவும் நேசிக்கிறான். அவர் மீது அதிக அக்கறை காட்டுகிறான். அது அம்மாவுக்கு பெருமையாக இருக்கிறது. அவன் காலையில் எழுந்து அம்மாவுக்கு பலகாரம் செய்வான். வீட்டு வேலைகளை கவனிப்பான். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அவன்தான் முதலில் முன்னால் வந்து நிற்பான். அம்மாவும் அவனது அன்பை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். ரோகன், நீ இந்த வீட்டின் மகன், வேலைக்காரன் அல்ல என்று அடிக்கடி சொல்வார். அலுவலக வேலைகளிலும் நான் ரோகனை ஈடுபடுத்தத் தொடங்கினேன். தானும் எதற்கும் சளைத்தவன் அல்ல என்பதை அவன் உணர வேண்டும் என்று நான் விரும்பினேன். அவனுக்கு கோப்புகளை காட்டுவது, கூட்டங்களுக்கு அழைத்துச் செல்வது என நிறுவனத்தின் முழு பொறுப்புகளையும் அவனுக்கு கற்றுக் கொடுத்தேன். தனக்கு வேலையே இல்லை என்று அவன் ஒருபோதும் நினைத்துவிடக்கூடாது என்பதில் நான் உறுதியாக இருந்தேன். ரோகனும் இப்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதை நான் உணர்கிறேன். இப்போது அவனுக்கு தன் உழைப்பை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவன் வாழ்க்கையில் தன்னை உணர்ந்து கொள்ளத் தொடங்கினான். எங்கள் இருவருடைய மனைவிகளும் மிகவும் நல்லவர்கள். அவர்கள் எங்கள் மீது மட்டுமல்லாமல் ரோகன் மீதும் மிகுந்த அன்பையும் மரியாதையையும் வைத்திருந்தார்கள். அவர்கள் ஒருபோதும் அவனை எந்த வேலைக்காகவும் கட்டாயப்படுத்தவில்லை. மாறாக தங்களால் இயன்ற அனைத்து வழிகளிலும் அவனுக்கு உதவினார்கள். வீட்டின் சூழலில் ஒருவித நறுமணமும் நிம்மதியும் பரவியது. அனைவர் முகத்திலும் புன்னகை இருந்தது. ஒவ்வொருவரும் தங்கள் வேலையை மகிழ்ச்சியுடன் செய்து வந்தனர். ரோகன் எங்கள் வீட்டிலும் சரி அலுவலகத்திலும் சரி தன் கால்களை வலுவாக ஊன்றுவதை நான் உணர்ந்தேன். அவனது ஆளுமையில் பர்சனாலிட்டி தன்னம்பிக்கை பிறந்தது. ஒவ்வொரு காரியத்தின் வெற்றியிலும் அவன் பங்கெடுக்கத் தொடங்கினான். அவனுக்கு நேர்ந்த அநீதியின் நாட்கள் முடிவுக்கு வந்ததைக் கண்டு என் மனதிற்குள் ஒரு நிம்மதி ஏற்பட்டது. இப்போது அவன் தன் கடின உழைப்பாலும் அன்பாலும் வீட்டிலும் வேலையிலும் ஒரு முக்கியமான பாத்திரத்தை வகித்து வந்தான். அன்றாட வேலைகளில் ரோகனின் துணை அனைவருக்கும் மகிழ்ச்சியை அளித்தது. அவன் சந்தையிலிருந்து சாமான்களை வாங்கி வருவான். வீட்டின் தேவைகளை உடனுக்குடன் பூர்த்தி செய்வான். சில நேரங்களில் என் மனைவிக்காக உடைகள் அல்லது உணவுகளை வாங்கி வருவான். சில நேரங்களில் வீட்டைத்தானே சுத்தம் செய்வான். அவன் ஒவ்வொரு வேலையையும் எவ்வளவு அன்புடனும் பொறுமையுடனும் செய்கிறான் என்பதை பார்த்து நான் வியந்து போவேன்.
மாலை நேரத்தில் நாங்கள் அனைவரும் வீட்டின் வரவேற்பறையில் அமர்ந்திருக்கும்போது ரோகன் தன் பொறுப்புகளை முடித்துவிட்டு எங்களுடன் வந்து அமர்வான். வாழ்க்கை உண்மையாகவே நீதி வழங்கிவிட்டது என்றும் ஒரு நிரபராதிக்கு அவனது உரிமை கிடைத்துவிட்டது என்றும் நான் உணர்ந்தேன். நான் ரோகனிடம் அடிக்கடி சொல்வேன், அலுவலக வேலைகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும், உன்மீது நம்பிக்கை வை, ஏனென்றால் இதையெல்லாம் நீ கற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் நீயே முடிவுகளை எடுக்க வேண்டும். அவன் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சியையும் தன்னம்பிக்கையையும் கண்டு என் மனதிற்குள் நிம்மதி ஏற்பட்டது. அவன் இப்போது தன் கால்களில் நிற்கிறான். வாழ்க்கையின் எந்தவொரு சவாலையும் எதிர்கொள்ளும் திறன் அவனுக்கு வந்துவிட்டது. எங்கள் மனைவிகளும் வீட்டின் சூழலை மிகவும் அமைதியானதாக மாற்றிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்கள் கணவன்மார்களை கவனித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் ரோகன் மீதும் மிகுந்த கருணை காட்டினார்கள். அவன் ஒருபோதும் யாரிடமும் எதை பற்றியும் புகார் செய்ததில்லை, மாறாக அனைவர் மீதும் அன்பையே பொழிந்தான். இந்த வீட்டில் நிம்மதியான சூழல் நிலை பெற்றது. ஒருவேளை இதெல்லாம் முதல் நாளிலிருந்தே நடந்திருந்தால் ரோகன் இவ்வளவு தண்டனையை அனுபவித்திருக்க வேண்டியதில்லை, அவன் சிறைக்குச் சென்றிருக்க மாட்டான் என்று நான் மாலை நேரங்களில் உட்கார்ந்து யோசிப்பேன். ஆனால் இப்போது எல்லாம் சரியாகிவிட்டது. இனி ஒருபோதும் எந்த நிரபராதி மீதும் பழி சுமத்த மாட்டேன் என்றும் எப்போதும் நீதியுடனும் அன்புடனும் ஒவ்வொரு விஷயத்தையும் கையாளுவேன் என்றும் நான் மனதிற்குள் உறுதி பூண்டேன். தினமும் காலையில் எழுந்து ரோகனுடன் சேர்ந்து வேலையை தொடங்கும்போது அவன் எவ்வளவு மென்மையாகவும் பொறுமையாகவும் செயல்படுகிறான் என்பதை கவனிப்பேன். அவன் எந்த வேலைக்காகவும் கட்டாயப்படுத்தப்படவில்லை, மாறாக அவனது விருப்பப்படியே அனைத்தும் நடந்தன. அவனது உழைப்பையும் மகிழ்ச்சியையும் கண்டு ஒரு அனாதையின் வாழ்க்கையும் சிறப்பாக அமைய முடியும் என்ற நிம்மதி எனக்குள் ஏற்பட்டது. திருமணத்திற்குப் பிறகு மகிழ்ச்சி கரைபுரண்டு ஓடியது. என் மனைவியும் அவனது மனைவியும் தினமும் ஒருவருக்கொருவர் அக்கறை காட்டினார்கள். ரோகன் எப்போதும் எங்களுடன் இருந்தான். அவன் அனைவரையும் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக்கினான். ஒவ்வொரு சிறிய பெரிய வேலையிலும் அவன் துணையாக இருந்தான். இப்போது அனைத்தும் சரியாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது. வாழ்க்கையின் ஒவ்வொரு இக்கட்டான தருணத்தையும் பொறுமையுடனும் அன்புடனும் எதிர்கொண்டால் அதன் முடிவு மிகச் சிறப்பாக இருக்கும் என்று நான் அடிக்கடி நினைப்பேன். ரோகனின் உதாரணம் நம் கண்முன்னே இருந்தது. ஒரு அப்பாவி மனிதன் எப்படி பொறுமை காத்தான், இறுதியில் எப்படி அவனது உரிமை அவனுக்கு கிடைத்தது என்பதற்கு அவன் ஒரு சாட்சி. இன்று அவன் எங்கள் வீட்டின் மிகவும் மரியாதைக்குரிய மற்றும் நம்பிக்கைக்குரிய அங்கமாகிவிட்டான். ஒவ்வொரு நாளும் ரோகனின் தன்னம்பிக்கை வளர்ந்து கொண்டே போனது. அவன் வீட்டு வேலைகளிலும் சரி அலுவலக வேலைகளிலும் சரி மிகச் சிறப்பாக செயல்பட்டான். இப்போது அவன் முகத்தில் இருக்கும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் பார்க்கும்போது, யார் அன்போடும் தூய்மையான இதயத்தோடும் உழைக்கிறார்களோ அவர்களுக்கு இறுதியில் நிச்சயம் பலன் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். இப்போது அனைத்தும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். வீட்டில் மரியாதையும் அன்பும் நிறைந்த சூழல் நிலவுகிறது. ரோகன் அனைவர் மீதும் அக்கறை காட்டுகிறான், அம்மாவை மிகவும் நேசிக்கிறான், அலுவலக வேலைகளிலும் கடினமாக உழைக்கிறான். என் மனைவியும் அவனது மனைவியும் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து அனைவர் மீதும் அன்பையும் மரியாதையும் காட்டுகிறார்கள். வாழ்க்கையில் அன்பு, பொறுமை மற்றும் நீதிக்கு எப்போதும் மதிப்பு இருக்க வேண்டும் என்றும் ஒரு நிரபராதி எப்போதும் குற்றவாளியாக கருதப்பட மாட்டான் என்றும் நான் மனதிற்குள் நினைத்துக் கொண்டேன். ஆனால் சுனில் சித்தப்பா வீட்டை விட்டுச் சென்ற சில நாட்களிலேயே இந்திரா சித்திக்கு முதல் முறையாக ஒரு உண்மை உரைத்தது. தான் எந்த நகைகள், ஆடைகள் மற்றும் வெளிநாட்டுச் சுற்றுலாக்களைக் கண்டு தன்னை அதிர்ஷ்டசாலியாக கருதினாரோ அவற்றின் அடித்தளம் பொய்யால் ஆனது என்பதை அவர் உணர்ந்தார். ஒருநாள் அலமாரியை சுத்தம் செய்தபோது அவருக்கு அந்த ரசீதுகள், ரிசீப்ட்ஸ் கிடைத்தன. அந்த நகைகள், ஹோட்டல் மற்றும் விமானப் பயணச் சீட்டுகளில் இருந்த தேதிகள் வீட்டில் பணம் காணாமல் போன அதே காலகட்டத்தைச் சேர்ந்தவை. அவரது கைகள் நடுங்கின. அவர் முழு உண்மையையும் தெரிந்து கொண்டார். யாரோ இதயத்தை பிழிவது போன்ற வேதனையை அவர் உணர்ந்தார். வெகுநேரம் தரையில் அமர்ந்து அழுது கொண்டே இருந்தார். தான் ஒரு மனைவி மட்டுமல்ல, தனக்கே தெரியாமல் ஒரு திருட்டுக்கு சாட்சியாகவும் இருந்ததை அவர் புரிந்து கொண்டார். அவர் சுனில் சித்தப்பாவை தொடர்பு கொள்ள முயன்றார். ஆனால் அவரது தொலைபேசி அணைக்கப்பட்டு சுவிட்ச் ஆஃப் இருந்தது. தான் யாருடன் வாழ்நாள் கனவுகளை கண்டாரோ அந்த மனிதன் தன் கனவுகளை மட்டுமல்ல, தன் எதிர்காலத்தையுமே கொன்றவன் என்பதை அவர் உணர்ந்தார். இந்திரா சித்தி முதல் முறையாக கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து மெல்லிய குரலில் முணுமுணுத்தார். தவறான வழியில் ஈட்டிய பணம் ஒரு பெண்ணுக்கு ஒருபோதும் நிம்மதியை தராது. ரோகன் பெரும்பாலும் இரவு நேரங்களில் வெகுநேரம் தூங்காமல் விழித்திருப்பான். அனைவரும் உறங்கிய பிறகு அவன் வீட்டின் மொட்டை மாடியில் அமர்ந்து வானத்தை பார்ப்பான். அப்போது அவனது சிறுவயது நினைவுகள் கண்களில் நிழலாடும். சாலையோரம் உறங்கியது, பசியால் வாடியது, மக்களின் உதைகளும் வசவுகளும் அவனுக்கு நினைவிருக்கும். ஆனால் அவன் ஒருபோதும் திருடியதில்லை. எனக்கு சொந்தமில்லாத ஒன்றை தொடுவது கூட பாவம் என்பதே அவனது கொள்கையாக இருந்தது. அப்பா அவனை முதன்முதலில் வீட்டிற்கு அழைத்து வந்தபோதுதான் அவன் ஒரு மெத்தையில் தலை சாய்த்து நிம்மதியாக உறங்கினான். முதல் முறையாக ஒருவரின் அன்புக்கரம் அவன் தலையை வருடியது. யார் ஒருபோதும் திருடவில்லையோ அதே குற்றத்திற்காக ரோகன் சிறைக்கு அனுப்பப்பட்டான். அவன் சிறையிலும் யாரை பற்றியும் புகார் செய்யவில்லை. ஒவ்வொரு இரவும் இறைவனிடம் ஒன்றையே வேண்டினான், நான் உண்மையானவனாக இருந்தால் உண்மை தானாக வெளிவரட்டும். இப்போது அவன் தொழிலை கவனிக்கத் தொடங்கினான். ரோகனின் புத்திசாலித்தனம், நேர்மை மற்றும் உழைப்பைக் கண்டு அனைவரும் வியந்தனர்.
இவன் ஒரு திருடன், தெருவிலிருந்து வந்தவன், அனாதை என்று ஒரு காலத்தில் முணுமுணுத்த அதே உறவினர்களும் அண்டை வீட்டார்களும் இன்று அவனுக்கு முன்னால் நின்றிருந்தனர். யாரோ அவனிடம் வேலை கேட்டுக் கொண்டிருந்தனர், யாரோ பரிந்துரைக்காக காத்திருந்தனர். அப்போது ஒரு மனிதன் துணிச்சலாக அவனிடம் வந்து, நடந்தவை அனைத்தையும் மறந்துவிடு ரோகன் என்றான். ரோகன் மிகுந்த அமைதியுடன் பதிலளித்தான், நான் பழிவாங்க கற்றுக்கொள்ளவில்லை, நான் பொறுமையை சாபர் மட்டுமே கற்றுக்கொண்டேன். பொறுமை என்பது ஒரு மனிதனை சிறியவனாக்காது, பெரியவனாக்கும். அன்று பலருடைய தலைகள் வெட்கத்தால் குனிந்தன. இன்று ரோகன் அந்த வீட்டின் மகன் மட்டுமல்ல, அந்த வீட்டின் முதுகெலும்பாகவே மாறிவிட்டான். அம்மா அவனை பார்த்து அடிக்கடி சொல்வார், யாரை நாம் திருடன் என்று நினைத்தோமோ அவன்தான் இன்று நமக்கு வலுவான துணையாக நிற்கிறான். நான் பலமுறை நினைப்பேன், ஒருவேளை அவன் அமைதியாக இருக்காமல் பழிவாங்கியிருந்தால் அவன் இன்று இருக்கும் ரோகனாக இருந்திருக்க மாட்டான். அவனது மௌனம்தான் அவனை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு சென்றது. அவனது பொறுமை அவனது அடையாளமானது. எவரை நாம் சந்தேகக் கண்ணோடு பார்க்கிறோமோ அவர்கள் எப்போதும் சந்தேகத்திற்கு உரியவர்கள் அல்ல என்பதை அன்று நான் உணர்ந்தேன். காலம் அவர்களுக்கு நீதியையும் கௌரவத்தையும் அவர்கள் தகுதியான இடத்தையும் நிச்சயம் வழங்கும். அன்றிலிருந்து மனிதர்களை பார்க்கும் என் பார்வையே மாறிவிட்டது. இப்போது நான் மனிதர்களை அவர்களின் முகத்தைக் கொண்டு அல்ல, குணத்தைக் கொண்டு அடையாளம் காண்கிறேன். அதிகம் பேசுபவர்களெல்லாம் உண்மையானவர்கள் அல்ல, மௌனமாக இருப்பவர்களெல்லாம் குற்றவாளிகள் அல்ல. ரோகன் எங்களுக்கு முன்னால் ஒரு பாடமாக இருந்தான். சில மனிதர்கள் நம் வாழ்வில் நீதியையும் பொறுமையையும் மனிதநேயத்தையும் கற்றுக் கொடுப்பதற்காகவே தேர்வாக வருகிறார்கள். அவனது கண்களில் இன்றும் அதே எளிமையும் அதே அடக்கமும் இருந்தது. ஆனால் இப்போது அவற்றில் பயம் இல்லை, ஒருவித நிம்மதி இருந்தது. உண்மை தாமதமாக வந்தாலும் நிச்சயம் வந்தே தீரும் என்பதை அவன் அறிந்திருந்தான். நான் பலமுறை அவனிடம், எங்கள் மீது உனக்கு வருத்தமில்லையா என்று கேட்டேன். அவன் ஒரு மெல்லிய புன்னகையுடன் சொல்வான், நான் வருத்தப்பட்டிருந்தால் ஒருவேளை என்னை மற்றவர்கள் எப்படி சித்தரித்தார்களோ குற்றவாளியாக நானும் அப்படியே மாறியிருப்பேன். அவனது அந்த வார்த்தை என் இதயத்தில் ஆழமாக பதிந்தது. இப்போது நான் திரும்பி பார்க்கும்போது நாங்கள் ஒரு நிரபராதிக்கு தண்டனை கொடுக்கவில்லை என்பதை உணர்கிறேன். நாங்கள் ஒரு நிரபராதிக்கு தண்டனை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் எங்கள் சொந்த மனசாட்சியையும் சிறையில்தான் அடைத்து வைத்திருந்தோம். ஆனால் இன்று ரோகன் இந்த வீட்டில் தலைநிமிர்ந்து நடப்பதைக் காணும்போதும், அம்மா அவனுக்காக பிரார்த்தனை செய்வதை பார்க்கும்போதும், நான் அவனை எனக்கு நிகராக பெருமையுடன் என் அருகில் நிறுத்தி பார்க்கும்போதும் எனக்கும் ஒரு விஷயம் தோன்றுகிறது. உண்மை வெளிவந்த அந்த நாளில்தான் எங்கள் அனைவருக்கும் உண்மையான விடுதலை கிடைத்தது. அநீதி இழைப்பவனின் இரைச்சலை விட ஒரு நிரபராதியின் பொறுமை ஒரு நாள் மிகப்பெரியதாக திகழும் என்பதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய நீதி. உண்மை வெளிச்சத்திற்கு வந்த பிறகு வீட்டில் ஒரு விசித்திரமான மௌனம் நிலவியது. அந்த மௌனம் நிம்மதியானது அல்ல, மாறாக இவ்வளவு காலம் கழித்து பதில் கிடைத்த கேள்விகளால் நிரம்பியிருந்தது. அம்மா அடிக்கடி ரோகனை பார்த்து பேச்சற்றுப் போவார். அவரது கண்களில் குற்ற உணர்வு அப்பட்டமாக தெரிந்தது. ஒருநாள் அம்மா துணிச்சலை வரவழைத்துக் கொண்டு, மகனே, அன்று நான் உன் பேச்சை கேட்டிருந்தாள் என்று சொல்லத் தொடங்கினார். ஆனால் அவரால் பேச்சை முடிக்க முடியவில்லை. ரோகன் அவரது கைகளை பிடித்துக்கொண்டு, அம்மா, அன்று நீங்கள் என் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் இவ்வளவு பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியமே எனக்கு இருந்திருக்காது, அதை நான் கற்றுக்கொண்டிருக்கவும் மாட்டேன் என்றான். அந்த நொடியில் எங்கள் அனைவரது இதயத்திலிருந்தும் ஒரு மிகப்பெரிய பாரம் இறங்கியது போன்ற உணர்வு ஏற்பட்டது. மெல்ல மெல்ல ரோகன் தொழிலில் தனக்கான இடத்தை உருவாக்கிக் கொண்டான். அவன் குறைவாகவே பேசுவான், ஆனால் அவன் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அனுபவமும் உண்மையும் கலந்திருக்கும். என்னால் எடுக்க முடியாத பல கடினமான முடிவுகளை ரோகன் எந்தவித ஆரவாரமுமின்றி மிகச் சரியாக எடுத்து வழிகாட்டினான். அந்த தருணத்தில்தான் முதலாக நான் ஒன்றை உணர்ந்தேன், யாரை ஒரு காலத்தில் சுமை என்று நினைத்தோமோ அவன்தான் உண்மையில் எங்களின் மிகப்பெரிய பலமாக இருந்திருக்கிறான். ஒரு நாள் மாலை அலுவலகத்திலிருந்து திரும்பும்போது நான் அவனிடம், இனி இந்த தொழில் என்னுடையது மட்டுமல்ல, உன்னுடையதும்தான் என்றேன். ரோகன் சில நொடிகள் மௌனமாக இருந்தான். பிறகு சொன்னான், அண்ணா, நீங்கள் என்னை உங்களில் ஒருவனாக ஏற்றுக்கொண்டதே எனக்கு போதும். எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, உங்கள் அன்பும் துணையும் மட்டுமே எனக்கு வேண்டும். இதை கேட்டபோது என் கண்கள் கலங்கின. இனி இந்த வீட்டில் எந்த முடிவும் ஒருதலைப்பட்சமாக இருக்காது என்று அன்று இரவு நான் முடிவு செய்தேன். இங்கே சந்தேகத்திற்கு முன்னால் நீதிக்குத்தான் முதலிடம் வழங்கப்படும். இங்கிருந்துதான் எங்கள் கதை ஒரு நிரபராதியின் கதையாக மட்டுமல்லாமல் ஒரு குடும்பம் மீண்டும் இணைந்த கதையாகவும் மாறியது. இந்த கதையின் மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், மௌனம் என்பது பலவீனம் அல்ல, அதேபோல் உரத்த குரல் எப்போதும் உண்மையாக இருக்க முடியாது. நாம் அடிக்கடி ஒரு மனிதனை அவனது சூழ்நிலை, கடந்த காலம் அல்லது மற்றவர்கள் சொல்வதை கேட்டு எடை போடுகிறோம். ஒருவரின் பொறுமையே அவரது மிகப்பெரிய பலமாக இருக்கக்கூடும் என்பதை நாம் சிந்திப்பதில்லை. அழுது புலம்புபவன் மட்டுமே நிரபராதி அல்ல, அனைத்தையும் சகித்துக் கொண்டும் தன் மனிதாபிமானத்தை விட்டுக் கொடுக்காமல் இருப்பவனும் நிரபராதிதான் என்பதை ரோகன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். ஒரு தவறான பழிச்சொல் ஒரு மனிதனை மட்டும் உடைப்பதில்லை, அது உறவுகள், நம்பிக்கை மற்றும் மனசாட்சி என அனைத்தையும் காயப்படுத்துகிறது. உண்மை வெளிவரும்போது செய்த தவற்றுக்கான வருத்தமே மிகப்பெரிய தண்டனையாக மாறிவிடும். நீதி கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம், ஆனால் அது கிடைக்கும்போது உண்மையானவர்களுக்கு மட்டுமல்ல,
ஒட்டுமொத்த சமுதாயத்திற்குமே ஒரு கண்ணாடியாக திகழும் என்பதை இந்த கதை நமக்கு நினைவுபடுத்துகிறது. எனவே ஒருவர் மீது சந்தேகத்தின் அடிப்படையில் விரல் நீட்டுவதற்கு முன்னால் அவரது மௌனத்தை புரிந்து கொள்ள முயலுங்கள், ஆதாரங்களை தேடுங்கள். ஏனெனில் அதே மௌனம் ஒருநாள் உரத்த குரலில் உண்மையைச் சொல்லக்கூடும். நண்பர்களே, எங்கள் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலுக்கு புதியவர் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் அடுத்த அப்டேட்களை உடனுக்குடன் பெற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்.